இந்த கதையோட ஸ்டார்ட்டிங்கில் ஹீரோ வந்து அங்கே ஒரு பொருட்காட்சி மையமாக இருக்குது. எல்லாத்தையுமே வந்து இவங்க காலங்காலமாக வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் வந்து ஹீரோக்கு வந்து காமிச்சிட்டு, இது வந்து எங்கள் ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்தே வந்து எங்கள் செட்டில் வந்து இருக்கிற விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுருக்கும்போது, அங்கே வந்து 3 விதமான பெயிண்டிங்ஸ் இருக்கும். இது ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு, அந்த பெயிண்டிங்ஸை பார்த்துட்டு, இது யார் வரைஞ்சது உங்களோட செக்டோட எக்ஸ்பர்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவர் வந்துட்டு என்ன மாஸ்டர் நீங்கள் சொல்கிறீங்க, இது வந்து யாராலையும் வரைய முடியாது, இது வந்து எங்களோட ஆன்செஸ்டருக்கு வந்து ஒரு லக்னால் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஹீரோன்ட்டு இதையவே லக்னால் தான் எடுத்தீங்களா, இது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாலியும் சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு மாதிரி டிஸாட்டிஸ்ஃபையாக அவர் வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப ஒரு ரேரஸ்டான ஒரு ஐட்டம், இவ்வளவே இந்த பெயிண்டிங்ஸ் வந்து கிடைக்கும். இங்கே குறிப்பிட்ட செக்ஸ்லேயே வந்து இது மாதிரி பெயிண்டிங்ஸ் வந்து யாருக்கிட்டேயுமே வந்து அந்தளவுக்கு இருக்காது. குறிப்பிட்ட ஒரு பெரும்பாலான ஒரு சக்தி உள்ள செக்டில் மட்டும்தான் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் இருக்கும். ஆனால் இதுவே வந்து ஹீரோவோட கண்ட வந்து ஒரு பொருட்டாகவே இல்லையா. அப்போ ஹீரோ வந்து எந்த லெவலுக்கான லெவலில் இருக்கார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, இப்படி இங்கே விஷயம் போயிட்டுருக்க. அந்த பின்னாடி இருக்கிற ஒரு குட்டி குஞ்சன் அவன் வந்து ஹீரோ வந்து இந்த பெயிண்டிங் வந்து 3 செகண்ட் 5 செகண்ட் பார்த்தாரு, இவருக்கு பிடிக்கலினாலும் அவர் பார்த்தாரு. ஸோ இதை வந்து நான் பேக் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் ஹீரோ எதெல்லாம் பார்க்குறானோ அது எல்லாத்தையும் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்கிறான் அந்த ட்ரெஸ்ஸரில், அதாவது அந்த பொருங்காட்சியத்திலிருந்து. அப்படியே அங்கே சீனங்கட்டகி ஹீரோவோட வீட்டில் வந்து ஒரு அதாவது அந்த சிஸ்டர் ஃபாக்ஸ் இருக்குமா, அது வந்து எட்டி பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும். இவ்வளோ தான் உன்னால் வந்து ஜாஸ்தி போக முடியுமா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் வந்து இவ்வளோ தான் போக முடியும், இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பாம்பு வந்து அந்த ஃபாக்ஸை வந்து தலை மேலே வச்சுட்டு இருக்கும். அவங்களால வந்து அந்த செவத்துக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க முடியல. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு ஒரு பிக் டீமன் வரும். அது வந்துட்டு என்ன தைரியம் தான் வந்து இந்த மாதிரி லாடு கிட்ட வந்து இப்படி பேசுவேன், உன்னால் வந்து ஒரு விஷயத்துக்கு கூட உருப்படியாக பண்ண முடியாதா, இருங்களா நான் வந்து ஹெல்ப் பண்ணு சொல்லிட்டு அந்த பிக்குமே வந்து அந்த பாம்பு மேலே ஏறி அந்த ஃபாக்ஸை வந்து தூக்கி பார்க்க, அப்போவுமே வந்து அது பார்க்க முடியல. இவங்களுக்கு வந்து இருந்துட்டு என்னால் இப்போவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கிடுவாங்க. அப்போ அந்த சிஸ்டர் ஃபாக்ஸ் என்ன நினைக்கிறேன் வந்து இந்த செவுரு வந்து நார்மலான ஹைட்டு தான் இருக்குது, பட் நாங்கள் அந்த பக்கம் என்ன இருக்குது பார்க்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணால் இது வந்து வளர்ந்துக்கிட்டு போகிற மாதிரி எனக்கு ஏன் ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பிக் டீமனுன்ட்டு இந்த மாதிரி லார்ட் டீமன் நீங்கள் தான் வந்து அந்த சிஸ்டர் செலஸ்டியல் ஃபாக்ஸோட தங்கச்சியாச்சே, நீங்கள் ஏன் வந்து டேரெக்டாக உள்ளே போகக்கூடாது, உங்களை வந்து யார் வந்து தடுக்க போகிறா, ஏன்னா உங்கள் சிஸ்டர் வந்து அந்த லெவலுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக் டீமன் வந்து அந்த டோரை வந்து உடச்சிட்டு போக, உள்ளுக்குள்ளே நம்ம சுப்பிரமணி இருப்பான். சுப்பிரமணி பார்த்தோன்னே வந்து சுப்பிரமணிக்கு டென்ஷன் ஆயிரும், ஏன்னா நீ எப்படா உள்ளே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அட்டாக் போட்டுற, அது வந்து ஒரே அடியில் வந்து மயங்கி விழுந்துடும். அதுக்கப்புறம் சிஸ்டர் ஃபாக்ஸ் வந்து இருந்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எங்களுக்கு ஒன்றுமே ஆகலை டீமன் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, நாயே நான் யார் தெரியுமா, நான் தாண்டா டீமன், என்னோடய வழியில் வந்து நீ குறுக்க வராத, அப்படி வந்தீன்னு வையேன் உன்னோட கதையை வந்து முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சுப்பிரமணி வந்து ஒரு மாதிரி தினுசாக பார்த்துட்டு, காலையில் இன்றைக்கி யார் மோஞ்சில் முழிச்சுனே தெரியல, சின்ன சுள்ளுரும்பெல்லாம் வந்து வம்புக்கு சொல்லிட்டு ஒரே ஒரு அடி ஓட்டுருது. அந்த இடத்துல வந்து அது அங்கேயே படுத்து கிடத்துருது, அதாவது அங்கேயே படுத்துருது. அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டு இந்த மாதிரி விட்டுருங்க சுப்பிரமணி, கடவுள் சுப்பிரமணி, நாங்கள் வந்து தெரியாமல் வந்து இந்த பக்கம் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி உங்களோட மினி டீமன்ஸ்லாம் வந்து ரொம்பவுமே தைரியமாக வந்து இந்த இடத்துக்குள்ளே வர்றீங்க, சரி பரவாயில்ல, இப்போ நீ வந்து ஒரு மரியாதை கொடுத்து பேசுனக்கிட்டு நான் வந்து உன்னை உயிரோடு விட்றேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் ஃபாக்ஸ் வந்துட்டு, நீங்கள் தான் அந்த சுப்பிரமணியம், உங்களை பற்றி எங்களோட சிஸ்டர் வந்து நிறைய தடவை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆமாம் உண்மை தான், நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் தான், உன்னோட சிஸ்டர் வந்து மாஸ்டருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அளவுக்கு வந்து கொஞ்சம் பவர் லெவல் இருக்கிறா, அதனால் வந்து அவள் இங்கே இருக்கா. ஆனால் நீ வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பவர் லெவல் வந்து அட்டைன் பண்ணல, ஸோ உன்னால் வந்து மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ணுற பிஹேவியர் அதுவுமே சரி கிடையாது, நீ வந்து கொஞ்சம் ஒன்று மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ எனக்கு சொல்லிக் கொடுங்க சுப்பிரமணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி உள்ளவா அப்படின்னு பார்த்தா உள்ளுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து இவங்க பார்க்கறது எல்லாமே வந்து ட்ரெஷரான ஒரு ஐட்டம்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஏன்ஷியன்ட்டான, அதாவது இந்த லின்செக்லேருந்து வரப்பட்ட அந்த ஒரு ட்ரெஷருமே அவங்க பார்த்துட்டு, இந்த மாதிரி ஒரு அருமையான இம்மோர்டல் பிளேஸில் தான் உங்களோட சிஸ்டர் வந்து நாட்களை கழிக்கிறாங்களா, எனக்கு அவங்கள நினச்சா ரொம்ப பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு வந்து யாரா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம எலும்பை ஒரு ட்ராகன், அப்புறம் ஹீரோக்கிட்ட அந்த இம்மோர்டல் ஆர்டிஃபேக்ட் ஐஸ் கிறிஸ்டல் இருக்குங்களா, அதுவுமே வந்து ஒரு ஃபார்ம் எடுத்துருக்கும். 3 பேர் வந்து பார்த்துட்டு இவங்க 3 பேரும் பார்த்துட்டு பயப்படுறாங்க, ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து அந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ட்ராகன் வந்துட்டு இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பவர் கிடையாது, ஆனால் பரவாயில்ல, இவங்க வந்து என்னோடய ஃபயர் டெஸ்ட்டை வந்து இவங்க தாக்கு பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிக் இருக்குது பாரு, அது பார்க்குறக்கே ஒரு தினுசாக இருக்குது, அது மேலே டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, தலை இல்லை நான் வந்து தெரியாமல் வந்து
பண்ணிட்டேன், நீங்கள் வந்து நல்லா ஜோக் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தப்பி தவறி கூட என் மேலே வந்து அடிச்சிடாதீங்க, நான் அப்படி நீங்கள் நெருப்பை கக்குனீங்கன்னா நான் இங்கேயே வந்து ரோஸ்ட்டாக அதாவது ஒரு உணவாக வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எலும்பு வந்துட்டு, இருங்க எல்லாருமே வந்து பொறுமையாக இருங்க, ஏன் வந்து நீங்கள் உங்களோட ஹார்ஷாக வந்து நடந்துக்கிறீங்க, அவங்கக்கிட்ட அந்தளவுக்கு பவர் இல்லையா, எல்லாருமே ஈக்குவலாக நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை புத்தம் அந்த மதத்தை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்க அந்த எலும்பனை பார்த்து இவங்க எல்லாருமே வந்து ஷாக்லையும் பயத்தில் இருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து ட்ரைனிங் கொடுக்க பார்க்க அந்த ஐஸ் கிறிஸ்டலேருந்து சிஸ்டர் ஃபாக்ஸை தூக்கி வச்சுட்டு நான் வேணால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வர்றாரு நம்ம சிட்டி வந்துட்டு நானே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க. இந்த உலகத்தின் முதல் முறையாக வந்து சிட்டி வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இது சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக சிட்டி வந்து ஹீரோவோட பட்லர் மாதிரி. ஸோ இப்போ அதை வந்து ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி ஹீரோ செட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த இடத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி இடத்துல தான் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும், அப்போ தான் உங்களோட மசில்ஸ் வந்து வளரும், உங்கள்கிட்ட இருக்கிறது பாருங்கள் ஒன்றுத்துக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது ட்ரைனிங் பண்ண கூட்டிகிட்டு போக ரெண்டுமே வந்து கதறிட்டு இருக்கும். ஏன்னா விட்டுருங்க தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கூட்டிகிட்டு போனோன்னே வந்து சிஸ்டர் ஃபாக்ஸுமே பின்னாடி போய் இப்போ ட்ரெயின் பண்ண போயிட்டு இங்கே இப்படி ஒரு கூத்து போயிட்டுருக்கும். அதே சமயத்தில் சீனுங்க கட்டி ஹீரோவோட அந்த இடத்துல காட்டுறாங்க. அதாவது அந்த க்ரீன் வேலியில் வந்து ஹீரோ வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே நிறைய விதமான ஒரு க்ரீச்சர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு பிக்கு, அப்புறம் பேரட்டு, அதை பார்க்குறதுக்கு பேரட்டு மாதிரி இல்லாமல் இருக்கலாங்க, ஆனால் அது பேரட்டுன்னு சொல்லி தான் மான்வால் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சில உயிரினங்கள் வந்து அங்கே இருக்க. ஹீரோ வந்துட்டு இந்த இடம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா, பரவாயில்ல, நாங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்காதுன்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சைட்னஸ் வந்துட்டு உங்களுக்கு ஹீரோ எதோ ஹிண்ட் பண்ணுறான்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னத்தை ஹிண்ட் பண்ணுறாரு, எங்களுக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காதை கொண்டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி டீமன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு கிரியேச்சர்ஸ் எல்லாம் வந்து ஹீரோ வந்து சமைச்சு சாப்பிட்றது வந்து ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி விரும்புவார். ஸோ அதை தான் வந்து ஹீரோ வந்து அப்படி மீன் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹீரோ வந்து இப்படியெல்லாமா வந்து இருப்பார், அவர் வந்து டீமன்ஸை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஆக்சுவலாக அந்த டீமன்ஸ் எல்லாமே வந்து அந்த சின்ன குட்டி கொஞ்சம் வந்து சின்ன வயசுலேருந்து வளர்த்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அவனுக்கு வந்து இது ஒரு ஃபேமிலி மாதிரி, அவனுக்கு வந்து இங்கே நடக்கிற கூத்தெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏன் வந்து இந்த டீமன்ஸ் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஓ சூப்பர், நீங்கள் வந்து இப்படி இதுக்கு தான் வந்து வளர்த்துறீங்களா, எனக்கு தெரியாமல் போச்சு, சரி இப்போ வந்து சமையல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே இருக்குது பாருங்கள் அந்த பிக்கு, அதை மேலே தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிக்கு தூக்கிட்டு போகும்போது அவனுக்கு என்ன பண்ணுறனே தெரில. என்ன தான் சின்ன வயசுலேருந்து வளர்த்துனாலுமே வந்து ஹீரோ வந்து கேட்டால் அவனால் மறுக்க முடியாது. ஸோ தூக்கிட்டு போங்களான்னு சொல்லிட்டு இருக்க. அதை வந்து கதறிட்டு போயிட்டுருக்கோம். இவர் வந்துட்டு இல்லை என்னோடய பிக் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை வேண்டாம் நிறுத்துங்க, இந்த மாதிரி யங் மாஸ்டருக்கு பிடிக்கல இல்லை அதனால் அதை சமைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் கிடக்குறான் மயிறு, நீங்கள் சமைங்க நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஹீரோ வந்து அந்த 3 முக்கியமான அந்த பெட்ஸை வந்து ஹீரோ விட்டுட்டு வேறு எதையும் வந்து எடுத்து இப்போ சமைக்க ஆரம்பிப்பேன். அதாவது கார்டன்லேயும் சுற்றி திரிகிற விஷயங்கள் அப்படி சமைக்கும்போது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஹீரோ அந்த லெவலுக்கு வந்து குக்கிங் ஸ்கில்லை வந்து மாஸ்டர் பண்ணி வச்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு மனசே உடஞ்சிருக்கு. என்னதான் அது 3 முக்கியமான பெட்டு ஹீரோ சமைக்கலனாலும் அந்த கார்டன்லேருந்து எல்லாமே வந்து இவன் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துனது தான். ஸோ அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹீரோ சமைக்கிறங்காட்டி இவனுக்கு லைட்டாக வந்து மனசு உடையிற மாதிரி இருக்க ஹீரோ வந்து இப்போ சமையல் கலையை வந்து காட்டுறாரு. சமையல் கலையை காமிச்சிட்டு இருக்கும்போது வந்து இப்போ தான் வந்து இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதுக்கு இன்னுமே வந்து நம்ம ஒரு மாதிரி அடிஷ்னலாக ஒரு டேஸ்ட் கொடுக்கோன்னா வந்து ஃபிஷ்ஷும் அந்த மாதிரி ஏதாவது விஷயம் தேவைப்படும். அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப இதுக்கு ஒரு குட் டேஸ்ட் ஃப்ளேவர் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி இந்த மாதிரி கடவுள் ஆசைப்பட்டார் போய் எட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிஸ்டர், ஆனால் அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு விஷயம், இந்த மாதிரி கடவுள் கேட்டு அது மாட்டின்னு சொல்லுவியா முட்டாள், போய் எட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் அந்த ஃபிஷ்ஷையும் தூக்கிட்டு வந்துடுறான். அதுவுமே அவன் பாசம் வளர்த்துன ஒரு உயிரினம் தான். என்னை மன்னிச்சிரு ஃபிஷ், நான் வந்து உன்னை சாப்பிட மாட்டேன், நம்ம எல்லாருமே பிரதர்ஸ் மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ கிட்ட கொடுக்க ஹீரோ வந்து அற்புதமாக வந்து சமைக்கிறார். இப்போ ஹீரோ வந்து யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நார்மலான இன்க்ரீடியன்ஸ். அங்கே இருக்கிற ஒரு பெட்ஸை வச்சு சமைக்கிறங்காட்டி இவங்களுக்கு பூஸ்ட் இருந்தாலுமே வந்து ஹீரோ ஸ்டார்டிங்கில் கொடுத்த அளவுக்கு வந்து பூஸ்ட் லெவலில் இருக்காது, ஒரு நார்மல் பூஸ்ட்டாக இருக்கும். பட் ஹீரோ சமைக்கிறதெல்லாம் வந்து ஒரு டேஸ்ட்டு அந்தளவுக்கு இருக்கும். ஸோ இப்படி ஹீரோ வந்து சமைச்சு கொடுத்துட்ருக்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க. அந்த பக்கம் நீ ஏன்டா வந்து சாப்பிட்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை சிஸ்டர் நான் வந்து வெஜிடேரியனாக வந்து இன்னிலேருந்து மாறலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியா சரி உன் ஜல்லத்தோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு
எல்லாருமே சாப்பிட போகிற சமயத்தில் வந்து அந்த ஸ்மெல் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு மாதிரி அட்ராக்ட் பண்ண அவன் வந்துட்டு இல்லை ஏன் பிரதர்ஸ் ஏன் வந்து நீங்கள் இவ்வளோ நல்லா வந்து ஸ்மெல் பண்ணுறீங்க, என்னால் வந்து இது ஏற்றுக்க முடியல, ஆனால் என்னாலும் பரவாயில்ல நான் வந்து உங்களை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே வந்து சாப்பிட்றக்கு உட்காரும் போது இவனும் வந்து உட்கார்ந்தோடனே வந்து இப்போ எல்லாருமே வந்து சாப்பாடு டேஸ்ட் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குட் ஃபீலை வந்து, அதாவது ஒரு குட் வைப்பை வந்து அந்த ஃபுட்டு அந்த சுச்சுவேஷன் வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு மேக் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இவனுமே வந்து சாப்பிட்டே இருக்கலாம். இவன் வந்து அவன் பிரதர்ஸை சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வந்து சாப்பிட்ருப்பான். ஆனாலுமே வந்து இவனால் அதை கட்டுப்படுத்த முடியாது, அந்தளவுக்கு வந்து அது டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு எப்போவுமே வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு நீங்கள் நான் ரொம்ப பாராட்டுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அதே சமயத்தில் அங்கே சீனங்கட்டை அதாவது ஹீரோ மேலே வந்து அதாவது டான்ஜி மேலே வந்து ஒருத்தன் கை வச்சங்காட்டி அவனை போட்டு தள்ளியிருப்பாங்களே, அவனோட அப்பனை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய வீக் சொன்னையும் கூட உங்களால் பத்திரமா பார்த்துக்க முடியலையா, அவன் எங்கே போனால் நின்றுமாடா உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் வந்து வேற ஒரு விஷயத்தில் வந்து பிஸியாக இருந்தாங்கன்னா வந்து அது கவனிக்க முடியல, ஆனால் நாங்கள் வந்து அவரையுமே வந்து கவனிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கோல்டன் லோட்டஸ் செக்ட்னு ஒரு செக்ட் இருக்குது. அங்கே வந்து ஒரு டிசபிள் வந்து வந்திருக்கா, அவள் வந்து லோ ஸ்பிரிச்சுவல் ரூட்ஸில் தான் இருக்கா, ஆனால் அவளோட க்ரோத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹையர் லெவலில் இருக்குது. அவள் ஸ்டார்டிங்கில் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக கிடையாது. இப்போ அந்த ஒரு டிசபிள் வச்சுட்டே வந்து அது கோல்டன் செக் லோட்டஸ் வந்து படிப்படியாக வந்து முன்னேறிட்டே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னோடய அனுமதியே இல்லாமல் என்னோடய இடத்துல வந்து யாருமே வந்து லெவலப் ஆகக்கூடாது. ஸோ அவளோட சீக்ரெட் என்னன்னு ஒரு நாள் கண்டுபிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்க. இதோடைய இந்த பாட் முடியுதுக்கு ஆக்சுவலாக வந்து அவன் நேனத்தான் வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஹீரோ கொடுத்த அந்த ஏதோ ஒரு விதமான ஒரு லக்குனால் வந்து அவளோட க்ரோத் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. அவன் வந்து அவனோட ஆட்கள்லேயே வந்து நிறைய பேர்த்த வந்து கொண்டிருப்பான். இந்த மாதிரி தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு தான். அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு இந்த மாதிரி அவளோட க்ரோத் ஸ்பீடு வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, அதுக்கான சீக்ரெட் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதோடையே வந்து இந்த பாட் முடியுது கைஸ். நெக்ஸ்ட் பால் வீட் பண்ணலாம், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் வீட் வரைக்கும் பாய் கைஸ்.